முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார் முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல. வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவங்க எப்படா கொடுக்கறது? ஒன்ன மாதிரி நாய்ங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவுரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்த அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு? தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காம்பவுண்ட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு பேர்ல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. போய் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு துண்டு எடுத்து இடுப்புல கட்டு. வாங்கடா. பாட்டி, கேஸ் விஷயமா போனீங்களே, என்னாச்சு? மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். சுமித்ரா பிறந்ததும் என் மகனும் மருமகளும் போயிட்டாங்க. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம மருமகன் அவ கழுத்து நெரிச்சை கொண்டுட்டான். சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு என் பேத்தியும், சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த வீடும் இருக்குன்னு நிம்மதியா இருந்தேன். ஆனா இந்த வீட்டு மேலையும் கேஸ் போட்டு எங்க 2 பேரையும் தெருவுல நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான் என் மருமகன். இந்த உடம்புல உசிர் இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆன்டி மாதிரி தெரியுது. யா, ஸ்டில் யூ ஆர் யங் மை பேபி. பை தி பை, உங்களுக்கு வந்த லெட்டர். மிஸ்டர் கோபால், அசிட் வலியுது, தொடச்சுக்குங்க. தேங்க் யூ. எச்சுக்குச்சுமி. எஸ் அம்மா, இன்னைக்கு நான் தான் வாச தெளிச்சேன். கோலம் போறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பஞ்சு கிருஷ்ணா, நெஞ்ச நக்காதரா. நீங்க வர்றதுக்கு 4 நாளாகும்னு நான் தான் பால் காடை வாங்கி வச்சேம்மா. வடச்சட்டி, இது என்ன சத்திரமா சாவடியா படுக்கிறதுக்கு? போடா அந்த பக்கம். ஆண்டி, நீங்க இல்லாத 2 நாளும் இந்த காம்பவுண்ட என் கண்ட்ரோல்ல வச்சிட்டு நான் பட்ட பாடு. ஓ மை காட். பட் ஒன் திங், ஒரு மிலிட்டரி கேப்டன் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருந்தேன். ஆமாமா, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா. அடுத்த தடவை வெளியூர் போகும்போது கண்ட்ரோல் என் கையில கொடுங்க. ஆமா, இது மாநில சுயாட்சி. இவர் கையில தனியா எடுத்து கொடுக்கிறதுக்கு. படா. ஆண்டி, நீங்க 2 பேரும் டயர்டா வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட். கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் போனா வராது, புழு போனா கிடைக்காது. யோ, வெண்டைக்காய் கிலோ எவ்வளவுயா? 15 ரூபாய். 15 ரூபாயா? 7 ரூபாய் 1 கிலோ போடு. சரியா தவா மாட்டிக்கிட்டேன். கையெடு. யோ, முள்ள பாக்கணும்யா. அப்படியா? இந்தா பாருங்க. சரி போடு. அந்த இடக்கல கூட எதுக்கு? கவர்மெண்ட் சீல் இருக்கான்னு பாக்கணும்ல. சரியான சாவுகிற கிட்ட மாட்டிக்கிட்டேன். யோ, என்னையா சொன்ன? யார பாத்தியா சாவுகிராக்கீங்கற? இந்த பாப்பா எது வந்தாலும் பேசிட்டுக்கலாம். என்ன பேசிட்டுக்கலாம்? சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்கணுமா? நான் கேக்குறேன். ஐயோ, யோ, இல்லையா? காப்பாத்துங்க. காப்பாடுல உன்னை யாரை காப்பாத்துவா? காப்பாடுக்கு தெரியாதரமா வந்துட்டேன். காலையிலேயே பொண்டாட்டி மூதிர முழிக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஆகும்னு. சார், என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க. நான் வந்துட்டேன்ல, இனிமே கலக்கல் தான். என்ன கலாட்டா? அத கேக்க நீ யாரு? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இந்த சொத்த வெண்டைக்காய் கிலோ 15 ரூபாய். நீ வாங்குவியா? செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி மூஞ்சில பவுடர் பிரிக்கே. பேரம் பேசியா வாங்கின? சந்தன பவுடர் வேணும் பந்தவா கேட்டிருப்பிய. மட்டமான நாத்தம் அடிக்கிற சென்ட் போட்டிருக்கே, ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்கின. எவனா சிங்கப்பூர் சென்ட் டூப்ளிகேட் கொடுத்துருப்பான், ஈன்னு இழிச்சிட்டு வாங்கிருப்பிய. இதையெல்லாம் விட்டுருவீங்க. பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய் வைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுவீங்க.
கோபால் அவதான்ப்பா வீட்டுக்காரம்மா பேத்தி வந்த உடனே அவகிட்ட சண்டை ஆரம்பிச்சியப்பா. இது கொஞ்சம் பிடிங்க. ஜஸ்ட் a minute, don't feel. இரு, என்ன பண்ண போற? Wait and see யா. ஹலோ டா. யோ காய்வண்டி. என்ன சார்? என்ன கலட்ட பண்றீங்க? இல்ல சார். தெருவுக்குள்ள வந்து அப்பாவி பொண்ணுங்கள ஐ மீன் மேடம் மாதிரி அழகான ஃபேமிலி கேர்ள்ஸ் ஏமாத்தி அழுகி போன காய்கறி அநியாய விலைக்கு விக்கிற நீ. புத்திசாலி பையன். யோ எடியா வண்டியா. எடியானா? எடா. உண்டா பேசுறீங்க? போடா. சார் நான் சொல்றேன். டேய் டேய் ஒரு பெரிய மனுஷன் சொன்னா போடா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். நாட்டுல ரொம்ப பேசாதீங்கடா. சார் என் பக்கம் நியாயம் இருக்கு சார். கிராஸ் அடிச்சு போடா. போடா போடா. டேய் வாடா. வண்டி யாரும் கொப்பரா எடுத்துட்டு போவோம். அது தானா வரும். இதுல மாயா பைசாடா தானா வரது எடுத்து போடா. சரி எடுத்து வா. போடுப்பா. பாரு மேடம் பர்சனாலிட்டிக்கு நான் நீ பேசலாமாடா? வாட் a beautiful girl. Nonsense. You don't feel. See my friend Balu. என்ன மாதிரியே educated man, degree holder. Hello. Come. Hello. Come. ரெண்டு ஜென்டில்மேனை மதிக்காம போறா. ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பாலு நீங்க வாங்க போலாம். இது ஒரு நல்ல காம்பவுண்ட். மெட்ராஸ்ல எத்தனையோ இடத்துல தங்கிட்டேன் கோபால். ஒண்ணும் ஒத்து வர மாட்டேங்குது. இந்த டிவிஎஸ்ல வேற எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? நல்ல டீசென்ட்டான ஒரு ஆளோட தங்கணும்னு நினைச்சேன். டக்குனு உங்க ஞாபகம் வந்தது. கரெக்ட். அதான் வந்துட்டேன். நீங்க எப்போ வந்திருக்கலாம். நீங்களும் கோயம்புத்தூர், நானும் கோயம்புத்தூர். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்திருக்கு. அதுவும் பேச்சுலர் காம்பவுண்ட் தாராளமா தங்கலாம். பட் ஒன் திங், டிசிப்ளினா இருக்கணும். வாட் இஸ் த டைம் யா? நேன்யா. ஓ இட்ஸ் ஆல்ரெடி லேட் யா. யா கோயா வெயிட் யா. ஓ டிசிப்ளின் யா. லெட்ஸ் மூவ் யா. தாத்தா நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும். முதல்ல ஆபீஸ் போறீங்க. ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார் நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா எளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார் எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தர்றேன். சார் விளையாடுங்க சார். அவர்தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பான்? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் பண்ணல சார். வாய முடுறா. shut up your mouth. I am cross கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். Get out man. Let's move. கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப் மார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைண்டஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய் கால் அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சா ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்தா படுறா. அந்த பக்கம் பெரிய சென்டிமெண்ட் செம்மலு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் டென்ஷன் பண்ணாத. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. என்ன பேப்பரு? எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா?
ஆபீஸ் பேனா ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான், 6 மணி ஆச்சு ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயநலமே வந்தது. இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர்காரல்ல, அப்படித்தான் இருக்கணும். டேய் டேய், நான் என்னடா என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது, பார்க்க போட்டோம், போட வெளிய. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரான இடம் தான். தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், படுங்கி கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாடுறா பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார், ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. தேங்க் யூ சென்டில்மேன். ஹலோ ஹலோ சார், சார் சொல்லுங்க சார். ஹலோ, இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். ஓட்டுக்கடா. ஹலோ, நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும். அங்க பிகர் எல்லாம் வெயிட்டிங், என் பிக்சர் கெடுத்துறாதீங்க. நீயே எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தி பார்த்ததே இல்லையாண்டா? ஐயோ, போடா போடா. நான்சென்ஸ்.